விஜயனுடைய இந்த என்ட்ரி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏற்படுத்தும் அப்படின்றத விட ஏற்படுத்திட்டு இருக்குதான் உண்மை. ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல்ல வந்து ஒரு பரபரப்பே பாத்தீங்கன்னா விஜயனுடைய என்ட்ரி தான். விஜயனுடைய என்ட்ரி இப்போ எந்த அளவு போயிருக்குன்னா, இது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், எவ்வளவு ஓட்டு அவர் வாங்குவாரு. இப்போ நீங்க பாத்தீங்க குஷ்பு மேம் பேசும்போது சொன்னாங்க, நாங்க அனலைஸ் பண்ண போது 15-16% அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் சொல்லுவாங்க. அதே டபுள் டிஜிட் வருது. அதுவே டபுள் டிஜிட் வருது. ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து 4%, 8%, 10% சொல்லி 15%, இப்போ 16% வந்துட்டாங்கன்னா, நான் அனலைஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா, நான் பல இடங்களில் அனலைஸ் பண்ணும்போது 20% கேரண்டியா வந்து நிக்குது. சரி. அதாவது 20%ன்றது ஆவரேஜா வந்து நிக்குது எல்லா கான்ஸ்டிட்யூன்சிலையும். அந்த 20% யாருன்னு பாத்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன். யங் ஜென்ரேஷன் ஓட்டு 20%. சரி. நம்ம அடுத்த கட்ட ஓட்டெல்லாம் பார்க்க வேணாம். அதாவது லேடிஸ் ஓட்டு, அது பிறகு அந்த 45 வயசு தாண்டவங்களாம் விட்டுருங்க. இப்போ 5,67,00,000 வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா 1,23,00,000 வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 80 லட்சம் பேர் ஓட்டர்ஸ் வந்து இவருக்கு போட்டாலுமே விஜய் சாருக்கு வந்து அவ்வளோ பேர் ஒரு கிரேஸ் இருக்குல்ல. பட் ஆனால் அது ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாக்கா ஆட்சி அமைக்குதோ இல்லையோ டிஸ்ட்ரப்டர். அந்த டிஸ்ட்ரப்டரா ஓட்டிங் என்ன ஆகுனா நீங்க பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பல அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃபரன்ஸ் பிட்வீன் ரூலிங் பார்ட்டி அண்ட் ஆப்போசிங் பார்ட்டி எத்தனை ஓட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ஓட்டு தான். உங்க ஞாபகம் இருக்கா? நடுவில் வந்து தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா மேடமுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ஓட்டுல வந்து கலைஞர் வந்து விட்டாரு, மேடம் ஜெயிச்சு வந்தாங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா 35-40% இருந்தால் தான் ஒரு ஆட்சி 35% பண்ண முடியும். இவர் ஆட்சி அமைப்பாரான்றதுலாம் நமக்கு தெரியாது. அந்த ஸ்விங் எப்படி வரும் தெரியாது. அதனால தான் நீங்க சொல்றீங்க you can make a difference in every constituency between ரெண்டு அலையன்ஸ். இப்போ ரெண்டு அலையன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒரு சைடுல என்டிஏ, இன்னொரு சைடுல வந்து திமுக அலையன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு பேர் நடுவுல வீக்கான கேண்டிடேட் தான் வச்சுங்களேன். ஒரு 5000 ஓட்டு டிஃபரன்ஸ் இப்படி போச்சுன்னு வச்சுக்க, டிவைட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு போயிடும். ஸோ இப்படி ஒரு டிஸ்ட்ரப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வந்து கேம் ஸ்பாயிலர், கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாயிலர்ன்றது நெகட்டிவான வார்த்தை. கேம் சேஞ்சர் அதாவது ரொம்ப ஈஸியா விக்டரின்றது யாருக்குமே அமைய போறது இல்லை. சரி. வெதர் திமுக இருந்தாலும் அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் ஈஸியா அமைய போறது இல்லை. அதுக்கு காரணம் வந்து விஜய் அவர்கள் தான்.